எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வேறு யாரும் வச்சுருக்கவே மாட்டாங்க. குட் ஈவினிங் கைஸ். இன்றைக்கி ஈவினிங் மேலே தான் விளாக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டே எல்லாேருக்கும் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஃபிஷ் குழம்பு வைக்கிறனால சீக்கிரமாகவே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக இது ஆஃப்டர்நூனே செய்ய வேண்டிய ஃபிஷ்ஷு நான் டின்னருக்கு செஞ்சுக்கலான்னு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டே இந்த ஃப்ரைக்கு தேவையான மீனெல்லாம் எடுத்து மேரினேட் பண்ண வச்சுட்டு அப்படியே இந்த மீன் குழம்பு வைக்க போயாச்சு. இருக்கிறதுலேயே இந்த மீன் குழம்பு வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. தேவையில்லாமல் இந்த வெங்காயத்தை அரிஞ்சு எதுக்கு மிக்ஸியில் போட்டு அடிச்சேன்னு எனக்கே தெரில. அப்படியே வரிசையாக தக்காளியும் மிக்ஸியில் போட்டு அடித்து ஜூஸ் ஆக்கி நான் என்ன நினச்சேன்னா, அந்த வெங்காய தக்காளி எண்ணெயில் போட்டு வணக்கி வச்சோன்னா அது முழுசாகவே இருக்குது. இதே மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டா நல்லா கிரேவியாட்டம் வந்துடும் நினச்சேன். ஆனால் நான் நினச்சதான் தப்பு. அது வள கொலன்னு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது வேறு விஷயம். அப்புறம் அந்த எல்லாத்தையும் போட்டு கூட்டி வைக்கிறதுக்கப்புறம் தான் அது ஒரு குழம்பு மாதிரியே ஆச்சு. நான் என்ன பண்ணணும், புளியை தானே ஊற்றணும். தேவையில்லாமல் தேங்காய் பாலை உடனே ஊற்றி அதை கொதிக்க வச்சு அது திரிஞ்சு போய் திருப்பியும் அதுலேயே மீனையும் தூக்கி போட்டு புளியை ஊற்ற மறந்தே போயிட்டேன். கடைசியாக மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி இந்த மல்லித்தலையெல்லாம் கொஞ்சம் தூவி அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் மீன் குழம்பு என்னமோ ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மீன் குழம்பே வைக்க வரமாட்டேங்குது. நல்ல சூப்பராக மீன் குழம்பு வைக்கிறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபிஷ் ஃப்ரை என்ன மாதிரி யாரும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.